Sri Parashakti Vidyala CBSE Class 4th Subject Social. Good morning to all. Welcome to online class. Previous class we have finished 6th lesson. Okay, did you read the previous class questions? Yes. Okay, today we are going to learn about 7th lesson. India the climatic condition. இந்தியாவின் காலநிலை அல்லது தட்பவெப்பநிலை. ஓகே, இதை பற்றி தான் எனக்கு பார்க்க போகிறோம். வாட் இஸ் மீன் பை கிளைமேட்டிக் கண்டிஷன்? அதாவது இந்தியா ஹாஸ் 2 climatic subtypes, tropical monsoon climate, tropical wet and dry climate that falls under this roof. The most humid is the tropical climate, tropical wet climate, as also known as the tropical monsoon climate, that covers a strip of southwestern and lowlands between the Malabar coast, the western Ghats and the southern Assam. பொதுவாக நிலவும் வானிலை மேகமூட்டம், காற்றழுத்தம், மழை, சூரிய ஒளி இதெல்லாம் தான் தொடர்ச்சியாக நிலவக்கூடிய ஒரு கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ். இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். I read the lesson. Listen carefully. India the climatic condition. 7th lesson. India the climatic condition. இந்தியாவின் காலநிலை அல்லது தட்பவெப்பநிலை. I read the paragraph. Listen carefully. Our daily life is influenced by the climatic condition. The main elements of climate are temperature, rainfall and winds. These elements vary not only from place to place but also from time to time. அதாவது நமது அன்றாட வாழ்வில் தட்பவெப்ப நிலைகளால் பாதிக்கப்படுகிறோம். ஸோ காலநிலைகளின் முக்கிய கூறுகள் வெப்பநிலை, மழை மற்றும் காற்று. இந்த கூறுகள் ஒவ்வொரு இடத்திற்கு இடம் மாறுபடும். ஓகே, நெக்ஸ்ட் பேராகிராஃப். We eat different types of food, wear different types of clothes and live in different types of houses. This variation is mainly due to the climate conditions. The physical features also influence the climate conditions. அதாவது நம்ம வெவ்வேறு வகையான உணவை சாப்பிடுகிறோம், வெவ்வேறு வகையான ஆடைகளை அணிந்து கொள்கிறோம், வெவ்வேறு வகையான வீடுகளில் தான் என்ன செய்கிறோன்னா வாழ்கிறோம். ஸோ முக்கியமாக காலநிலை என்னென்னா நிலைமைகள் மாறுபடுகிறது. இதனுடைய உடல்நிலை கூறுகள் என்னென்னா காலநிலை நிலைமைகளையும் பாதிக்கின்றன. Next paragraph. India is a big country and the Tropic of Cancer passes through the middle of it. The climate is cold in the mountains and hot in the desert regions. The coastal areas experience mild climate. Some areas receive heavy rainfall while others remain dry. இந்தியா ஒரு பெரிய நாடு மற்றும் இந்த ட்ராபிக் ஆஃப் கேன்சர் அதாவது நடுப்பகுதியில் செல்கிறது. அதாவது இந்த பூமியினுடைய நடு இது பார்த்துப்போம் இல்லையா, ட்ராபிக் ஆஃப் கேன்சர். ஸோ காலநிலை மலைப்பகுதிகளில் குளிராகவும் பாலைவன பகுதிகளில் ரொம்ப வெப்பமாகவும் வைத்திருக்கும். லேசான காலநிலையில் கடலோர பகுதிகளில் அதிக மழை பெய்யும். மற்ற சில பகுதிகளில் வறண்ட நிலை இருக்கும். அதாவது கடலோர பகுதிகளில் அதிகமாக மழை பெய்யும். தென் அதாவது சில பகுதிகளில் வறண்டு காணப்படும், மழை பெய்யாமல். ஓகேவா? நெக்ஸ்ட். India has a typical monsoon type of climate. India has 4 main seasons: the winter, summer, rainy and autumn season. இந்தியாவில் ஒரு வழக்கமான பருவமழை வகை காலநிலையாக உள்ளது. இந்தியாவில் ஒரு வழக்கமான பருவமழை வகை காலநிலை உள்ளது. இந்தியாவில் 4 முக்கிய பருவங்களை கொண்டுள்ளது. அதுதான் குளிர்காலம், தென் கோடைக்காலம், மழைக்காலம் மற்றும் இலையுதிர் காலம். ஓகே, படிச்சிருக்கோம் இல்லையா?
சின்ன கிளாஸில் இருந்து விண்டர், சம்மர் சீசன், ரெய்னி சீசன், ஆட்டம் சீசன். ஓகே ஓகே நெக்ஸ்ட் த விண்டர் சீசன், குளிர்காலம். ஓகேவா, ஃபஸ்ட்டு த விண்டர் சீசன், குளிர்காலம். The winter season in our country begins from the middle of November and continues till the middle of March. December and January are the coldest month in every part of India. The coldest place is Dras in Jammu and Kashmir state. Winter season என்ன குளிர்காலம். இந்த நவம்பர் நடுப்பகுதியில் இருந்து மார்ச் பாதி வரை வந்து என்னென்னா நம் நாட்டில் குளிர்காலம் வந்து தொடங்குகிறது. டிசம்பர் மற்றும் ஜனவரி ஆகியவை வந்து இந்தியாவின் ஒவ்வொரு பகுதியிலும் குளிரான மாதங்கள் ஆகும். அதாவது ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநிலத்தில் டிராஸ் பகுதியில்தான் அதிகமாக குளிர்ந்த இடமாக காணப்படுகிறது. டிராஸ் பகுதி தான் குளிர்ந்த இடமாக காணப்படுகிறது. ஓகே, ஜம்மு அண்ட் காஷ்மீர் பகுதியில். ஓகே நெக்ஸ்ட், during the winter season the nights are longer than the days. The days are warm and the nights are cold. A major part of the country remains dry except the coastal areas of Tamil Nadu. These areas had rainfall due to the retreating monsoons over the Bay of Bengal. அது குளிர்காலத்தில் இரவு நாட்களை விட நீளமாக இருக்கும். அந்த நாட்கள் பகலில் சூடாகவும் இரவு பொழுது வந்து அதிக குளிராகவும் காணப்படும். தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகளை தவிர நாட்டின் பெரும் பகுதிகளில் வறண்டு போய்தான் காணப்படுகிறது. அதாவது வங்காள விரிகுடாவில் மழைக்காலம் வந்து பின்வாங்குவதால் இந்த பகுதிகளில் வந்து என்னென்னா மழை வந்து அதிகமாக பெய்கின்றது. Okay, next, strong winds come from the west during the winter season. These winds cause rainfall in the plains and heavy snowfall in the northern mountains. These winds are called western disturbances. Okay. Strong winds come from the west during the winter season. These winds cause rainfall in the plains and heavy snowfall in the northern mountains. These winds are called western disturbances. அதாவது குளிர்காலத்தில் மேற்கிலிருந்து பலத்த காற்று வீசும். இந்த காற்று தான் சமவெளிகளில் மழை பெய்யவும் தன் வடக்கு மலைகளில் கடுமையான பனிப்பொழிவையும் ஏற்படுத்துகிறது. ஓகே, இந்த காற்றுகள் மேற்கித்திய இடையூறுகள் என்று அழைக்கப்படுகின்றன. அதைத்தான் வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்சஸ்ன்னு சொல்கிறோம். இது வந்து என்னென்னா மேற்கித்திய இடையூறுகள் என்று அழைக்கப்படுகின்றன. ஓகே, நம்ம இந்த சீசனில் வந்து விண்டர், சம்மர், ரெய்னி, ஆட்டம் சீசன்ஸ் 4 சீசன்ஸ் இருக்குது. இதில் வந்து நம்ம இன்றைக்கி விண்டர் சீசன்ஸ் மட்டும் பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் சம்மர் சீசன், ரெய்னி சீசன், தென் ஆட்டம் சீசன்ஸ், இந்த சீசன்ஸ் எல்லாம் நம்ம பார்ப்போம். இந்த காலநிலைகள்லாம் பார்ப்போம் அடுத்த கிளாஸில். ஓகே.